அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து யார் அந்த சார்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து யார் அந்த சார் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கான வித்தியாசம் என்ன? நான் கேட்பது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய பாலியல் வன்கொடுமைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற ஞானசேகரன் அவர்களுடைய 2 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த செல்போனில் கடந்த 1 மாத காலமாக அவர் யாரோடு பேசினார், அவருக்கு ஃபோன் இன்கமிங் வந்தது, இவர் யாரோடு பேசினார், எது மிஸ்டுகாலாக இருந்தது, எந்த மாதிரியான மெசேஜ்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன, இந்த விவரங்களை கால் ஹிஸ்டரியை எடுத்து உங்களை போன்ற பத்திரிகை ஊடகங்களில் இதை வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் யார் இந்த சார் என்பதற்கான விடை கிடைக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தமிழ்நாடு அரசிடம் எப்படி இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேனோ, தமிழ்நாடை எதிர்த்து அரசை எதிர்த்து நான் கேள்வி எழுப்புகிறேனோ, அதே போன்று தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கின்ற தமிழக ஆளுநருக்கும் இதில் முழு பொறுப்பு இருக்கிறது. அவரும் இதை குறித்து தன் மௌனத்தை கலைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் இன்றைக்கு தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு முன்பாகவே இவர் நியமிக்கிறார். தமிழ்நாட்டில் கல்வியாளர்கள் யாரும் இல்லாத போது கடந்த கால பிஜேபி அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஆளுநர்கள் வேறு மாநிலங்களிலிருந்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வேந்தர்களை நியமித்திருக்கிறார்கள். அப்படி வேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுமுழுமாக தன் அதிகாரத்தில் வைத்திருக்கிற தமிழக ஆளுநர் அவர்கள் அங்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு காரணமான அயோக்கிய ஞானசேகரனுக்கு பின்னால் இருக்கிற கும்பல் யார் அல்லது யார் அந்த சார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆளுநருக்கு இருக்கிறது. அதை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தான் நான் குரல் எழுப்பினேன். அதேபோன்று ஆளுநர் அவர்கள் வந்து உரையை வாசித்து முடித்த பிறகுதான் தேசிய கீதம் பாடப்படும். ஆனால் அவர் தமிழ்த்தாய் வாழ்த்து தொடங்கிய உடனேயே, பாடி முடித்த உடனேயே அவர் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்தில் 75 ஆண்டு காலம் இல்லாத ஒரு மரபை, ஒரு சட்டத்தை உருவாக்க அவர் முயற்சிக்கிறார். அவர் அதிகாரம் செலுத்துகின்ற, அவர் முதன்மை விருதாக கலந்து கொள்கின்ற அரசு விழாக்களிலே இதை ஒரு நடைமுறையாக அவர் செய்து வருகிறார். தொடர்ந்து தமிழர்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இவர்களுடைய மரபுகளையும் உடைத்தெறிகின்ற ஒரு RSS சங் பரிவார கும்பலின் ஒருவராகத்தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்து வருகிறது. இதை எதிர்த்து தான் நான் முதல் குரலாக நான் என்னுடைய கண்டன குரலை பதிவு செய்தேன். குறிப்பாக திமுகவுடைய நிர்வாகியாக இருக்கிறார் அவர். அதனால் அரசு காப்பாற்ற முயல்கிறதுன்னு எதிர்க்கட்சி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவருடைய தொடர்பான திமுக பவள விழா கலந்துக்கிட்ட புகைப்படம் வீடியோவில் எதிர்க்கட்சி வெளியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு வந்து செய்யாமல் நடக்குமா, சிபிஐக்கு மாற்றலாமான்னு சொல்லிட்டு சில கட்சிகள் சொல்கிறாங்களே. இப்போது இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணையின் கீழ் இருக்கிறது. இதற்கென்று ஒரு சிறப்பு பிரிவை நியமனம் செய்து 3 IPS பெண் அதிகாரிகளை நியமித்து இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் ஓரளவுக்கு உயர்நீதிமன்றம் திருப்தி அடையவில்லை என்றால், உண்மை வெளிவரவென்றால், இந்த வழக்கை தற்போது கையாளுகின்ற உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்கும். நன்றி.